அந்த தீர்ப்பை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதில் நான் பெருமையடைகின்றேன். நாம் வாங்கி கொண்டிருக்கின்ற பென்ஷன் இஸ் நாட் ஏ பவுண்டி. அது ஒரு பரிசு பொருள் அல்ல. அது வந்து இட் இஸ் டெஃபர்டு பேமெண்ட். நாம் நம்முடைய ஹேடே, அதாவது வசந்த காலத்தில் நாம் இந்த உழைப்பையெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு செலுத்தி அதற்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் டெஃபர்டு பேமெண்ட் பென்ஷனாக கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாம் கொடுபடாத ஊதியத்தை தான் நாம் இந்த பென்ஷனாக வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பென்ஷன் வந்து நம்முடைய சொத்து. இப்படி பல்வேறு விதமான உயர்ந்த நோக்கத்தோடு நாம் வாங்கி கொண்டிருக்கின்ற பென்ஷனை வந்து இப்பொழுது என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பையே வந்து சுட்டிக்காட்டித்தான் அந்த புதிய ஆணைகள்லாம் பிறப்பிக்கப்படுகின்றன. அதுதான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது இப்போது ஒரு இயக்கமாக அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய பூரணமான ஆதரவு என்றென்றும் உண்டு. நானும் அந்த போராட்டத்தில் இறங்கி நம்மை போல் நம்முடைய சகோதரர்களும் வந்து இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தோடும் கண்ணியத்தோடும் வாழ வேண்டும் என்ற விருப்பம் நமக்கும் உண்டு. ஆனால் அதற்கு ஆன ஆர்ப்பாட்டத்தையும் தேவையான போராட்டங்களையும் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அதே போல் நம்மளுக்கு இன்றைய பிரச்சனை ஒன்று உண்டு. அதையும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏன்னா 8th பே கமிஷன் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு அம்மா தலைமையில் 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து பென்ஷனேட்ஸ் சேர்த்துருக்காங்க. ஆனால் எக்ஸிஸ்டிங் பென்ஷனேட்ஸ் என்ற வார்த்தையோ அல்லது பென்ஷனேட்ஸுக்கு உள்ள பொது நிதியை பயன்படுத்தலாம் என்ற வார்த்தையோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த நிலைமையில் வந்து வேலிடேஷன் ஆக்ட் மணி பில் 2025 என்று பாராளுமன்றத்தில் வந்து 25/3/2025 அன்று பாஸ் பண்ணப்பட்டது. சைலண்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் வந்து நம்ம ஆள்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேலிடேஷன் ஆக்ட் வந்து இதுவரைக்கும் 7 பே கமிஷன்லையும் அமல்படுத்தாத ஒரு ஆக்டு. பட் இவங்க வந்து அதை ஏன் வந்து அந்த ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அது என்னன்னா அரசாங்கத்திற்கு ஒரு இது கொடுக்குது, அடிஷ்னல் பவர் கொடுக்குது. அந்த வேலிடேஷன் ஆக்ட் என்ன பவர்னா, யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யாரை எப்பப்போ இது ஓய்வூதியர்களாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற பகிர்வுத்தன்மையை அந்த இது வேலிடேஷன் ஆக்ட் கொடுக்குது. அங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. தேவையில்லாத விஷயம். 7 இது நிதி கமிஷன்லையும் வந்து இது வந்து கொடுக்கப்படவில்லை. இதை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இந்த அரசு வந்து இதை மெனக்கெட்டு வந்து மணி பில் 2025 சேர்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்முடைய ஓய்வூதியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அச்சம் வருகின்றது. எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸுக்கு வந்து டிஏ மற்ற 8th பே கமிஷனுடைய பேரெல்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதன் காரணமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கெல்லாம் நம்ம போயிட்டாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக நம்மை பறிப்பதாக அவர்கள் நம்முடைய சலுகைகளை பறிப்பதாக இதுவரைக்கும் யாருமே வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லவே இல்லை. ஆனாலும் கூட நமக்கு இஷ்டத்துக்கு வந்து பதிவுகளை போட்டு நம்மையே நாம் வந்து ஒரு மனநிலை நோக்கி நம்மை இழுத்து சொல்லியிருந்தார்களோ நம்முடைய ஓய்வூதியர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முத்தாய் பிழைத்தா போல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால்
இது மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் வந்து கேஸுக்கே போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸுக்கே போயிட்டாங்க. வேலிடேஷன் ஆக்டையும் மணி பில்லையும் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் அதை கையில் எடுத்துட்டாங்க. இட் ஹாஸ் நாட் பீன் லிஸ்டட் சோ ஃபார், பட் ஆனால் வந்து அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் எதுக்கு? நம்ம வந்து அந்த ஆக்ட் வந்து டைரக்டாக வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனாலும் கூட இந்த ஆனாலும் கூட அதை பற்றி நம்ம வந்து பயந்து நெடுங்கி வந்து பதிவுகளை போட்டு நாமளே குழப்பி இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பது போல இருக்கிறது என்பதால் அத்தகைய பதிவுகளை யாரும் போட வேண்டாம். நிச்சயமாக வந்து அந்த வேலிடேஷன் ஆக்டும் மணி பில்லும் வந்து எதையும் வந்து நம்மளை பாதிக்கிற மாதிரி எதுவுமே சொல்லவில்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டு அவர் விருதுநகர் இல்லை, அவர் எங்க மதுரை, எங்க வீட்டுல வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு மதுரை இருக்காரு. நாங்கள் வந்து உங்களை வந்து நிறைய இது எஸ்ஸா ஃபீட் பண்ணுறது தான் எங்களுக்கு பெருமை. அதனால் நாங்களே வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை ரொம்ப நன்றி சார். அதாவது எங்கள் மதுரை ஆட்கள் மேலே இவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்து நீங்கள் வந்து அவரை உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுவே ரொம்ப சிறப்பானது. ஸோ அந்த வகையில் வந்து 8வது ஊதிய கமிஷன் நமக்கு எந்த பேரிழப்பையும் ஏற்படுத்தாது என்று நாம் நம்புவோம். இந்த அரசை வந்து நமக்கு எதிரான நிலை எடுப்பதற்கான பதிவுகளை நாம் வந்து போட வேண்டாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, மற்றபடி வந்து நம்முடைய ஆண்டறிக்கை, பொருளாதார அறிக்கை, ஓய்வூதிய தினம், இவங்க இந்த விழாக்களை நாம் வந்து முறையாக கொண்டாடலாம். அதில் இது முதலில் ஓய்வூதிய அஞ்சலியை வந்து முதல்ல செலுத்திடணும். ஸோ முதலில் ஓய்வூதிய தினத்தை கொண்டாடுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய டிஎஸ் நகரா அவர்களுடைய படத்திற்கு மாலை போட்டு பூக்கள்லாம் வச்சுருக்கோம். மலரஞ்சலி செலுத்த வேண்டியது அதிலே போட்டிருக்கேன், மலரஞ்சலி. ஸோ வரிசையாக இருந்து மலரஞ்சலி செலுத்தி அவங்க சீட்டில் போய் உட்காரணும். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை பற்றி பேச விரும்புகிறவங்க பேசலாம். ஸோ இதுதான் முதல் இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம 75 வயது உடையவர்களை கௌரவிக்கணும். அப்புறம் நம்ம இது மாவட்ட பேரவையை நடத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் வந்து முதலில் வாங்க நம்ம அஞ்சலி செலுத்திட்டு எல்லாரும் அஞ்சலி செலுத்த பிறகு நம்ம வந்து இது பண்ணலாம், நிகழ்ச்சியை தொடரலாம். வாங்க.
அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேடையில் உள்ளலாம் செலுத்தியாச்சா? வீரமணியன் போட்டாச்சா? ரைட் சார், போட்டீங்களா? போடுங்க, வாங்க சார். நீங்கள் போட்டீங்களா? வாங்க, போங்க போங்க போங்க, வாங்க வாங்க. வாங்க வாங்க எல்லாரும். சார் சார் வாங்க. எல்லாரும் அஞ்சலி செலுத்தியாச்சா? சரி, நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். யாராவது ஒருவர் டிஎஸ் நகரா அவர்களுடைய பெருமையை பற்றி பேச வேண்டுமானால் பேசலாம். வாங்க வாங்க, வேலுச்சாமி சார் வாங்க.